கிளாஸ் 12th வேவ் ஆப்டிக்ஸ்லேருந்து பிவைக்கு கொஷின்ஸ் பார்க்கலாம். 1 மார்க் கொஷின்ஸு. ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். டிரான்ஸ்வர்ஸ் நேச்சர் இஸ் ஷோன் பை அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது வந்து லாஞ்சிடியூடல் வேவ் வந்து இன்டர்ஃபரன்ஸ் நடக்கும், ரிஃப்ளெக்ஷன் நடக்கும், டிஸ்பர்ஷன் நடக்கும். அதாவது டிரான்ஸ்வர்ஸ் வேவ் மட்டும் தான் போலரைசேஷன் நடக்கும். அதனால ஆப்ஷன் சி கரெக்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்க. தி கலர் ஆஃப் ஏ தின் ஃபில்ம் இஸ் டியூ டு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து இன்டர்ஃபரன்ஸ்னால வர்றது. அடுத்து பாருங்க. ப்ரூஸ்டர்ஸ்ல வந்து ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஈக்குவல் டு tan ஆஃப் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ். அடுத்த கொஸ்டின் பாருங்க. இந்த யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட் தி சென்ட்ரல் பிரைட் ஃப்ரிஞ்ச் கேன் பி ஐடென்டிஃபைடுன்றாங்க. இப்போ ஆக்சுவலாக வந்து சென்ட்ரல் பிரைட் ஃப்ரிஞ்சுக்கு இன்டென்சிட்டி அதிகமாக இருக்கும், போக போக இன்டென்சிட்டி குறையும் மற்ற பிரைட் ஃப்ரிஞ்சஸ். ஆனால் வித் வந்து ஈக்குவலாக இருக்கும், அப்படியும் எடுத்துக்கலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒயிட் லைட் யூஸ் பண்ணிங்கன்னா சென்ட்ரல் பிரைட் மட்டும் தான் ஒயிட்டாக இருக்கும், மற்றதெல்லாம் கலர்டாக இருக்கும். ஸோ இப்படியும் சொல்லலாம். சிடி ரெண்டுமே எடுத்துக்கலாம் ஆன்சர். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஹைஜன்ஸ் வேவ் தியரி ஆஃப் லைட் cannot be explained. ஹைஜன்ஸ் வேவ் தியரி டைஃப்ராக்ஷன், இன்டர்ஃபரன்ஸ் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுது, போலரைசேஷனை எக்ஸ்பிளைன் பண்ணுது. இதெல்லாம் வேவ் நேச்சர். ஆனால் வந்து ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்டை தான் எக்ஸ்பிளைன் பண்ணல. சரிங்களா? சரி, அதனால் வந்து ஆப்ஷன் டின்னு எடுத்துக்கலாம்ப்பா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். விச் நேச்சர் ஆஃப் வேவ் ஃப்ரண்ட் இஸ் அசோசியேட்டட் வித் தி பேரலல் பீம் ஆஃப் லைட். அப்போ வந்து பீம் ஆஃப் லைட் பேரலாக இருந்துச்சுன்னா அது பர்பண்டிகுலராக இருக்கணும் வேவ் ஃப்ரண்ட், அப்படின்னா பிளெயின் வேவ் ஃப்ரண்ட் அப்படின்னு வரணும். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். தி இன்வர்ஸ் ஸ்கொயர் லா ஆஃப் இன்டென்சிட்டி எதுக்கு வரும்னா ஸ்பெரிக்கல் வேவ் ஃப்ரண்ட்டுக்கு தான். அப்போ இன்டென்சிட்டி இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஏரியா வரும்போது ஏரியா வந்து 4πr² வரும், அப்போ r² வந்துடும். ஓகேங்களா? அதனால் ஸ்பெரிக்கல் வேவ் ஃப்ரண்ட்னு எடுத்துக்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. இன் ஹைஜன்ஸ் வேவ் தியரி தி லோக்கஸ் ஆஃப் ஆல் பாயிண்ட்ஸ் ஆசிலேட்டிங் இன் தி சேம் ஃபேஸ் இஸ் கால்ட் வேவ் ஃப்ரண்ட். அதான் நம்ம வேவ் ஃப்ரண்ட்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. Bright colors exhibited by spider's web sunlight is due to interference. Next பார்த்தீங்கன்னா, when exposed to sunlight, thin films of oil on water often exhibits brilliant color due to phenomenon of என்ன பார்த்தீங்கன்னா வந்து interference. அடுத்து வந்து in Young's double slit experiment, if one slit is covered with the red filter and the other slit is covered by the green filter, then they are interference pattern. green filter போட்டிருந்தா green லைட்டை தவிர மற்ற லைட் வரும், ரெட் ஃபில்டர் போட்டிருந்தா ரெட் லைட்டை தவிர மற்றது வரும். அப்போ வந்து ஒரு கலர்டாக வந்திருக்கும், கலர்டு ஃப்ரிஞ்சஸாக வந்திருக்கும். அதனால ரெட்டு தான் சொல்ல முடியாது, க்ரீனும் சொல்ல முடியாது, எல்லோவும் சொல்ல முடியாது, இன்விசிபிளும் சொல்ல முடியாது இல்லையா? ஏதாவது கலர்டாக இருக்கும். அதனால ஆப்ஷன் இ போட்டு நான் போட்டுக்கலாம்ப்பா. ஓகே, அடுத்து பாருங்க. In Young's double slit experiment, interference was observed when air was present in the interference chamber. If the chamber is evacuated and the light is used, then அப்படின்னா ஃப்ரிஞ்ச் வித் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் லேம்டாப்பா. ஏர்ல இருந்து வேக்யூம்க்கு வரும்போது வேவ் லென்த் வந்து இன்க்ரீஸ் ஆகும், அதனால ஃப்ரிஞ்ச் வித் இன்க்ரீஸ் ஆகும். இன்டர்ஃபரன்ஸ் வித் இன்க்ரீஸ்டு ஃப்ரிஞ்ச் வித்னு எடுத்துக்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. இஃப் லைட் வேவ்ஸ் எமிட்டட் பை 2 கோஹரண்ட் சோர்சஸ் ஆஃப் வேவ் லென்த்ஸ் வந்து ரெண்டு வேவ் லென்த்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும். கோஹரண்ட் சோர்ஸில் வந்து வேவ் லென்த்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும். அடுத்து பாருங்க. லேசர் லைட் இஸ் கன்சிடர்ட் டு பி கோஹரண்ட் அப்படின்னா சேம் வேவ் லென்த் இருக்கணும், கோஆர்டினேட் வேவ்ஸாக இருக்கணும். அடுத்து பாருங்க. இன்டர்ஃபரன்ஸ் டேக்ஸ் பிளேஸ் டியூ டு சேஞ்ச் இன் ஃபேஸ் டிஃப்ரென்ஸ். ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் மாறதுனால தான் நமக்கு என்ன கிடைக்குது? இன்டர்ஃபரன்ஸ் வருது. ஓகேங்களா? சரி. அடுத்து வாட் ஹேப்பன்ஸ் இஃப் ஏ மோனோக்ரோமேட்டிக் லைட் யூஸ்டு இன் தி யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட் இஸ் ரீப்ளேஸ்ட் பை ஒயிட் லைட்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணும்? ஒன்லி சென்ட்ரல் ஃப்ரிஞ்ச் இஸ் ஒயிட். அதாவது ஒயிட் போட்டோம்னா சென்ட்ரல் ஃப்ரிஞ்ச் மட்டும் ஒயிட்டாக வரும், மற்றது எல்லாமே கலர்டாக வந்திருக்கும். அடுத்து பாருங்க. In Young's double slit experiment, for which color fringe width is least? Beta directly proportional to lambda வரும் இல்லையா? அப்போ இந்த ப்ளூ லைட்டு தான் இன்னும் அது வேவ் லென்த் கம்மியாக இருக்கிறதுனால ஃப்ரிஞ்ச் வித்து கம்மியாக இருக்கும். அடுத்து பாருங்க. In Young's double slit experiment, the monochromatic light is used to eliminate 2 slits. The interference fringes are observed on a screen placed in front of the slits. Now, if a thin transparent glass plate is introduced normally in one of the beam, அது யூஸ் பண்ணாலுமே நமக்கு என்னென்னா ஃப்ரிஞ்சு அதாவது ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் தான் மாறும், அதாவது பாத் டிஃப்ரென்ஸ் மாறும். அதனால வந்து ஃப்ரிஞ்சஸ் வந்து ஷிஃப்ட் ஆகும், ஃப்ரிஞ்சு வித் வந்து மாறாது. அதனால ஃப்ரிஞ்ச் ரிமைன்ஸ் சேம். அடுத்து பாருங்க. தி இன்டர்ஃபரன்ஸ் அக்கர்ஸ் இன் விச் ஆஃப் தி ஃபாலோயிங் வேவ்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. இன்டர்ஃபரன்ஸ் வந்து எல்லா வேவ்ஸுக்கும் இன்டர்ஃபரன்ஸ் நடக்கும்ப்பா. அடுத்த கொஸ்டின் பாருங்க. In Young's double slit experiment, if separation between the slits is solved and distance between the slits and the screen is doubled, then the fringe width கேட்குறாங்க. பீட்டா ஈக்குவல் டு நமக்கு என்ன தெரியும்? லாம்டா டி பை டின்னு தெரியும்.
அப்போ இந்த டி 2 டைம்ஸ் பண்ணிட்டு இந்த ஸ்மால் டி வந்து டி பை 2 பண்ணுறாங்க. அப்போ இந்த 2 மேலே போயிடுச்சுன்னா 2 × 2 4 வந்துடும். ஸோ பிகம் 4 டைம்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்து பாருங்க, தி மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பாசிபிள் இன்டர்ஃபரன்ஸ் மேக்ஸிமம் ஃபார் 2 ஸ்லிட்ஸ் செப்பரேஷன் ஈக்குவல் டு டுவைஸ் தி வேவ் லென்த் யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட்ன்றாங்க. அப்போ 2 ஸ்லிட் இங்கே இருக்குது. இந்த 2 லாம்டா இருந்துச்சுன்னா நமக்கு பாத் டிஃப்ரென்ஸ் 0 வரும்போது இங்கே ஒரு பிரைட் கிடைக்கும். பாத் டிஃப்ரென்ஸ் லாம்டான்னு வரும்போது அங்கே ஒரு பிரைட்டு. பாத் டிஃப்ரென்ஸ் 2 லாம்டான்னு இன்ஃபினிட்டில் வரும், அங்கே ஒரு பிரைட். அதே மாதிரி கீழேயும் இங்கே ஒரு லாம்டா வரும்போது ஒரு பிரைட்டு, 2 லாம்டாவுக்கு ஒரு பிரைட். ஆக மொத்தம் எத்தனை வருது பாருங்கப்பா, 5 ஃப்ரிஞ்சஸ் கிடைக்குது. சப்போஸ் நம்ம இன்ஃபினிட்டில் இருக்கிறது கணக்கில் எடுத்துக்கலைன்னா அப்போ 3 தான் வரும். ஓகேங்களா? அடுத்து பாருங்க, தி பெண்டிங் ஆஃப் பீம் ஆஃப் லைட் அரவுண்ட் தி கார்னர்ஸ் ஆஃப் அன் ஆப்ஸ்டக்கல் இஸ் கால்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அது என்ன பாருங்க, டைஃப்ராக்ஷன். அடுத்து வந்து when light is incident on a diffraction grating then 0 order principal maximum will be அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? அது வந்து ஒயிட்டாக இருக்கும். அடுத்து பார்ப்போம், when a compact disc is illuminated by a source of white light colored lenses are observed. This is due to பார்த்தீங்கன்னா டைஃப்ராக்ஷன். அடுத்து வந்து தி வேவ்ஸ் தட் கேன் பி போலரைஸ்ட் ஆர் டிரான்ஸ்வர்ஸ் வேவ்லாம் போலரைஸ் பண்ண முடியும். அப்போ லைட் வேவ்ஸ், டிரான்ஸ்வர்ஸ் வேவ், எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் இது எல்லாமே கேன் பி போலரைஸ்டு. சரிங்களா? அப்போ வந்து இவங்க என்ன கேட்டிருக்கணும், டிரான்ஸ்வர்ஸ் வேவும் போலரைஸ்டு, லைட் வேவ்ஸும் போலரைஸ்டு, எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸும் போலரைஸ்டு தான். அப்போ வந்து என்ன வரணும், கெனாட் பி போலரைஸ்டு கேட்டிருந்தா அப்போ லாஞ்சிட்யூட் வேவ் மட்டும் சொல்லி இருந்துக்கலாம். அப்போ வந்து இங்கே என்ன வரும், ஏ பி டி இது எல்லாமே ஆன்சரில் வந்துருப்பா. சரிங்களா? அடுத்து வந்து பாருங்க, தி ஃபினாமினன் ஆஃப் டைஃப்ராக்ஷன் கேன் பி ட்ரீட்டட் ஆஸ் தி ஃபினாமினன் ஆஃப் இன்டர்ஃபரன்ஸ் இஃப் தி நம்பர் ஆஃப் கோஹரண்ட் சோர்சஸ். அதாவது டைஃப்ராக்ஷனில் ஒரு சிங்கிள் ஸ்லிட் இருக்கும், அதில் நிறைய வந்து பாயிண்ட் சோர்சஸ் ஆக்ட் ஆகும், அதெல்லாம் இன்டர்ஃபரன்ஸ் ஆகும். அப்போ இன்ஃபைனைட் பாயிண்ட் சோர்சஸ் ஃப்ரம் தி சிங்கிள் சோர்ஸ் வந்து சூப்பர் போஸ் ஆகுதுனால, இன்டர்ஃபரன்ஸ் ஆகுதுனால நமக்கு டைஃப்ராக்ஷன் கிடைக்குது. அடுத்து பாருங்க, a diffraction pattern is obtained by using a beam of red light. What happens if the red light is replaced by blue light? உங்களுக்கு பீட்டா இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு லாம்டான்னு தெரியும். சரிங்களா? அப்போ லாம்டா குறைஞ்சுன்னா பீட்டா குறைஞ்சிடும். அப்போ 27th என்ன வரும் பாருங்க, டைஃப்ராக்ஷன் பேண்ட்ஸ் பிகம்ஸ் நேரோயர் அண்ட் crowded அப்படின்னு வந்திருக்கும். அடுத்து பாருங்க, which of the following waves can be polarizedன்றாங்க. லைட் வேவ் போலரைஸ் பண்ணுவோம், அல்ட்ரா வயலட்டும் இதுவும் டிரான்ஸ்வர்ஸ் வேவ் தான். அல்ட்ராவயலட் லைட்டும் டிரான்ஸ்வர்ஸ், போத் ஏ அண்ட் சின்னு வரும். அடுத்த கொஸ்டின் பாருங்க, தி டைஃப்ராக்ஷன் ஆஃப் சவுண்ட் வேவ்ஸ் இஸ் ஈஸியர் தேன் லைட் வேவ்ஸ் பிகாஸ் சவுண்ட் வேவ்ஸ் ஹவ் லாங்கர் வேவ் லென்த். அதனால தான் ஈஸியாக இருக்கும். விச் ஆஃப் தி ஃபாலோயிங் cannot be polarizedன்னா லாஞ்சிடியூடனல் வேவ், அதாவது அல்ட்ராசோனிக் வேவ்ஸ் தான் cannot be polarized. அடுத்து பாருங்க, 2 rays of light of incident on the surface of a glass plate at an angle of incidence equal to Brewster's angle. If mu represents the refracting index of glass with respect to air, then the angle between reflected and refracted, அதாவது Brewster's angle இருக்கும்போது reflected rayவும் refracted rayவும் perpendicular ஆகும். அடுத்து a polarized light is polaroid is used to produce polarized light. Polarized light ப்ரொடியூஸ் பண்ணுறது தான் polaroid யூஸ் பண்ணுறோம். அடுத்து a single slit of width 0.5 mm is illuminated by a parallel light of wavelength 5000 angstrom and diffraction pattern is observed on a screen 1 meter from the slit. The width of the central maximum equal to twice the lambda d divided by small d. அப்போ 2 into lambda எவ்வளோ 5000 into 10 power minus 10 into d வந்து 1 meter divided by small d வந்து 0.5 millimeter into 10 power minus 3. இதை சிம்பிளை பண்ணிங்கன்னா நமக்கு என்ன வரும்னா 2 into 10 power minus 6 மீட்டர்னு வரும். ஸோ அது ஆப்ஷனில் இல்லை, ஆப்ஷன் ஈன்னு போட்டுட்டு 2 into 10 power minus 6 போட்டுக்கலாமா. அடுத்து பாருங்க, in Young's double slit experiment at all fringes are equal width. இது true. The fringe width depends upon wavelength lambda used, distance screen between the slits distance எல்லாமே இதுவும் true. ஓகேங்களா? அப்போ 34க்கு வந்து reason explains suggestion அப்படின்னு போட்டுக்கலாம், ஏன்னு போட்டுக்கலாம். அடுத்து பாருங்கப்பா, in Young's double slit experiment the fringe width for dark fringe is different from white fringe. bright fringe வச்சுங்க, ஆனால் சேமாக இருக்கும். பிரைட் ஃப்ரிஞ்சும் டார்க் ஃப்ரிஞ்சும் ஈக்குவல் வித்தாக இருக்கும். இது ஃபால்ஸ். In Young's double slit experiment, the fringes are performed with the source of white light, then only black and bright fringes are formed. இல்லை கலர்டு ஃப்ரிஞ்சஸ் ஃபார்ம் ஆகும், சென்டரில் ஒயிட் ஃப்ரிஞ்ச் இருக்கும். அப்போ இதுவும் ஃபால்ஸ். ஸோ போத் அசர்ஷன் ரீசன்ஸ் ஆர் ஃபால்ஸ். அடுத்து பாருங்கள், கூகுள் ஹாவ் 0 பவர். கூகுள் லென்ஸ் வந்து 0 பவர், ஏன்னா வந்து 1/f equal to mu minus 1 into
1 by R1 minus 1 by R2 போடும்போது இங்கே R1 R2 ஈக்குவலாக இருக்கும். அப்போ வந்து 1 by F 0 ஆயிடுது. அப்போ பவர் வந்து 1 by F வந்து என்ன ஆயிடுது உங்களுக்கு 0 ஆயிரும். அப்போ பவர் வந்து 0 வந்துடும். அப்போ வந்து இது ட்ரூ. ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் ஆஃப் போத் சைட்ஸ் ஆஃப் தி லென்ஸ் சேம், ஓசோ ட்ரூ. இதை வச்சு தானே நம்ம இது பவர் 0 சொல்கிறோம். அதனால ஏன்னு சொல்லிக்கலாம். அடுத்து பாருங்க, தி clouds in sky generally appears to be whitish-ன்னு சொல்றாங்க. சரிங்களா? Diffraction due to clouds is different efficient in equal measure of all wavelength-ன்னு சொல்றாங்க. இது வந்து ஃபால்ஸ், இது வந்து ட்ரூப்பா. அப்போ வந்து ஆப்ஷன் சி போட்டுக்கலாம். சரிங்களா? அடுத்து வந்து, when tiny circular obstacle is placed in the path of light from some distance, a bright spot is seen at the center of the side of the obstacle அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அப்போ அது வந்து ட்ரூ. Destructive interference occurs at the center of the shadow. இது ஃபால்ஸ். ஏன்னா கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் வரும். அப்போ அசன் ட்ரூ, ரீசன் ஃபால்ஸ். அடுத்து பாருங்க, a famous painting was painted by not using brush strokes in the usual manner, but rather a myriad of a small color dots in this painting. The color you see at any given place on the painting changes as you அப்படின்றாங்க. ஓகேவா? The angular separation of adjacent dots changes with the distance from the painting. இது வந்து ஏப்பா. அடுத்து பாருங்க, the resolving power of a telescope is more if the diameter of the objective lens is more. Objective lens of larger diameter collects more light. இது ட்ரூ. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, standard optical diffraction grating cannot be used for discriminating between X-ray wavelengths.